Good morning students. இந்த லெக்சர் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MA 25C03 Transforms and its Applications அப்படிங்கிற மேத்ஸ் சப்ஜெக்ட். இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2025ல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இதில் மாடியூல் 1 ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மாடியூலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு வரப்போகிற ரிசல்ட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் கெட் பண்ணணும். இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t into dt. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னாலே டைம் டொமைனில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதா அதோட வேலை. ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை நீங்கள் ஃப்ரீக்வன்சி டொமைனில் மாற்றும் போது அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கே இந்த டீயோட வேல்யூ எப்போவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஓகே, இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் சி என்னன்னு கேட்குறாங்க. சச் தட் சியோட வேல்யூ சி இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, சி இஸ் எ கான்ஸ்டன்ட். அப்போது சி குட் பி எனி வேல்யூ. கான்ஸ்டன்ட்ங்கும் போது அது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம். ஓகேவா, இப்போது நமக்கு தெரியும் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இப்போ தான் நம்ம பார்த்தோம் இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t into dt. இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போது இந்த எஃப் ஆஃப் டிங்கிற இடத்துல நம்ம சியை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய எஃப் ஆஃப் டி. இந்த கான்ஸ்டன்ட் சிக்கு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 to infinity e power minus st. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எஃப் ஆஃப் டி இருக்குது, இங்கே எஃப் ஆஃப் டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த கேஸில் எஃப் ஆஃப் டியோட வேல்யூ வந்து சியாக இருக்கும். ஓகேவா, சி இன்டு டிடி. இங்கே சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அப்போ அந்த கான்ஸ்டன்ட் நான் வெளியில் எடுத்துடலாம். ஸோ தேட் எனக்கு இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி இப்படி வந்துடும். ஓகேங்களா, இப்போ நல்லா கவனிங்க, இதை இன்டகிரேட் பண்ணணும். சி வெளியில் இருக்குது, இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ரேஞ்சு வந்து 0 to infinity. ஓகேவா, இப்போது இன்ஃபினிட்டியை டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் எஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி தான். அப்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை மைனஸ் எஸ் வரும். மைனஸ் ஆஃப் டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு 0 இ பவர் 0 ஆயிரும் டிவைடட் பை மைனஸ் எஸ். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். சரியா, இப்போது இ பவர் இன்ஃபினிட்டி இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான். ஓகேவா, அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1 பை இ பவர் இன்ஃபினிட்டி எழுதலாமா? அப்போ 1 பை இன்ஃபினிட்டி எனி ஃபைனட் நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அதே மாதிரி இ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, இதுவும் நமக்கு தெரியும். இப்போ இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா என்ன சொல்லியிருக்கேன், 0 பை மைனஸ் எஸ். 0 பை எனி திங் 0 தான். மைனஸ் இ பவர் 0 1 டிவைடட் பை மைனஸ். ஓகே, ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது என்னென்னா உங்களுக்கு சி இன்டு இங்கே பாருங்கள், மேலே ஒரு மைனஸ் கீழே ஒரு மைனஸ். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 பை எஸ்ன்னு மாறிடும். ஸோ உங்களுக்கு வர்ற ரிசல்ட் வந்து சி பை எஸ்ன்னு மாறிடும். ஓகேவா, சச் தேட் என்னோட எஸ் வேல்யூ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கணும். ஏன்னா எஸ் வேல்யூ சப்போஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு வந்தால் என்ன ஆயிருன்னா எனக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைச்சோம், அன்டிஃபைன்டு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, அதனால் எஸ் வேல்யூ ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. அப்போது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எ கான்ஸ்டன்ட் சி இஸ் ஈக்குவல் டு சி பை எஸ். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப் சப்போஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபை பை எஸ். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் -7 என்ன அப்படின்னு கேட்டால் -7 பை எஸ். ஓகேவா, லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் ஓகே இஸ் ஈக்குவல் டு that constant divided by s such that s value should be greater than 0.